பாம்பாட்டு சித்தர் பாடல் விளக்குங்க. சொல்லு. பிறப்பையும் இறப்பையும் மறுத்து விட்ட என் பெரும் மருந்தென்னு சொல்வேன் பொற்புடன் கேளாய். திறப்புடன் மனப்போட்டும் சாந்தை தகவும் திறந்திடும் வாயறிவாய் வகை அறிந்தாடாய் பாம்பே. ஆமாம், மனுஷன் பிறக்கிறதும் சாப்பிட்றதும் இயற்கையாக போச்சு. அவன் ஒவ்வொரு வாட்டியும் பிறக்கிறான், ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறப்பும் இறப்பும் அறுக்கிறதுக்கு நான் சரியான மருந்து வழியை சொல்கிறேன், அதை கேட்டு அந்த மருந்து சாப்பிடு, சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறப்பு இறப்பு இருக்காதுன்றான். அந்த மருந்து தான் நான் இங்கே கொடுத்துங்கிறேன். ஆனால் இவன் வாங்கி சாப்பிட மாட்டேறேன்னு என்ன பண்ணுறது? ஒன்று என்ன பண்ணுறது? வேலைக்கு போனேன் நான், எங்கள் அம்மா கிட்ட பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், சம்பளம் மாதம் மாதம் 20,000 கொடுக்கணுன்றானே. அப்புறம் எங்கே அவன் பிறப்பு இறப்பாக இருக்கிறது? அவங்களுக்கு சொன்னது அது வசதியாக இருந்தது. ஏன்னா அவங்க வேலை வெட்டி செய்து சம்பாதிச்சு சாப்பிட போதில்லை எந்த ஆன்மீகவாதியம். அதனால் அவங்க சொன்னதெல்லாம் சரி. ஆனால் இந்த மனிதன் வேலை வெட்டி உட்காந்தானா சோறு கிடையாது, இவன் ஓடி ஓடி சம்பாதிச்சு ஆகணும். அப்போ எங்கே பிறப்பு இறப்பாக இருக்கிறது சொல்லு சாமி. சோக்கடை பட்டுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல சாமி. ஏமா சோக்கடை? சோதனையா? சோக்கடை கொல்லிமோட்டுக்கு போனேன், சோக்கடை பட்டுச்சு அப்படின்னு போய்ட்டு மந்திரம் போட்டுனாராங்க சாமி. போய் போகிறான், என்ன போச்சு? சோதனை படுத்தோம் இல்லை மாத்திரை என்ன போட்டுக்கிட்டோம், நமக்கு என்ன போச்சு? நம்ம போல இல்லை கொல்லிமலைக்கு போகிறவங்க படட்டுமே, நமக்கு என்ன போச்சு சாமி? கம்பசூஸ்திரம் என்ன சாமி? கம்பசூஸ்திரம் அப்படின்னா என்ன சாமி? ரகசியம்னு அர்த்தம் சாமி. திருவாசகத்திற்கு முருகரார், உருவாசகத்திற்கு முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆமாம், திருவாசகம் இல்லாத தத்துவம் அதுக்கு மட்டும் என்ன சார்? திருவாசகம் அவன் படிக்கலைன்னா அவன் சரியான ஆன்மீகவாதியே கிடையாது. ஏன்னா திருவாசகத்தில் சொல்லாத விஷயமே இல்லை. திருவாசகம் மனிதன் எழுதுந்து இல்லை, இறைவன் எழுதுந்து. அதனால தான் வள்ளலார் சொன்னார், திருவொற்றுவான் நீங்கள் எழுதுனீங்க, திருவாசகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னும் போது வள்ளலார் சொன்னார், திருவாசகம்ன்றது ஒரு தேன் அது அப்படின்னார். ஆனால் அதை படிக்கணும். திருவாசகத்தில் சொல்கிறார், இதை படித்து பொருள் அறியணும், அதில் என்னென்னா நான் சொன்னேன் அப்படின்றது உனக்கு தெரியணும். தெரியாத எழுத்தை படிச்சுன்னு வந்தால் எல்லாராலையும் படிக்க முடியும், அது பிரயோஜனப்படாது. பொருள் அறிஞ்சு படிச்சின்னா சிவபதத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டுன்றார் இது மாணிக்கவாசகர். அதனால் எதை படித்தாலுமே அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கணும். படிக்கிறதோ எழுதிக்கின்னு வர்றதோ அது ஒரு பெரிய சாதனையே கிடையாது. சின்ன சின்ன பசங்க கூட புக்கில் இருக்கிற எழுத்தை படின்னா படிச்சுடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன விஷயத்தை நமக்கு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். சொல்லு சாமி. ருத்ராட்சம் அணிவதும் திருநீர் பூசுவதும் திருவாசகத்தில் பாடுவதும் திருமுறையில் ஓதுவதும் தான் சைவம் என்கிறார்கள் சிலர். சரி, சைவம் என்ன சாதியா மதமா? இது சைவம், விஷ்ணு, இது சிவபுராணம், இதெல்லாம் மனுஷன் பிரிச்சுக்கிறது. மனித புராணம் ஒன்று, தெய்வ புராணம் ஒன்று தான். இந்த மனித புராணம் தெய்வ புராணத்தில் இணையணும். மீதி எல்லாம் பிரிச்சு மனுஷனாக பார்த்து பிரிச்சுக்கிறது தான். கடவுளில் வேறுபாடு, விஷ்ணு வேறு கிடையாது, சிவம் வேறு கிடையாது. நான் நேற்று கூட அதை தான் சொன்னேன். சிவம்ன்றது ஒரு பெரும் பரம்பொருள். ராவணனை ராமர் வதம் பண்ணிடுறார், அதில் பல ஆயிரம் பேர் சாகிறாங்க. அந்த தோஷத்தை தீர்க்கறதுக்காக மகாவிஷ்ணு ராமேஸ்வரத்தில் லிங்கம் செய்து வழிபடுறார். அப்போ தோஷம் யாரை கும்பிட்டா, மகாவிஷ்ணுன்றவர் ஒரு கடவுள், அவருக்கே தோஷம் பிடிக்குது. அப்போ அந்த தோஷத்தை நீக்கணும்னா யாரை கும்பிட்டா தோஷம் நீங்கும் அப்படின்னா சிவபுராணம் கும்பிட்டா தான் தோஷம் நீங்கும் அப்படின்னு மகாவிஷ்ணுவை சிவலிங்கத்தை செய்து அவர் அந்த தோஷத்தை தீர்த்துக்கிறார். எல்லா கடவுள்களும் சிவத்திலேருந்து உதிர்ந்தது தான். அதனுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துக்கு வந்து மகாபாரதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், எப்பப்பெல்லாம் அநியாயம் உலகத்தில் ஏற்படுதோ, எப்பெல்லாம் அக்குறும்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்வார். இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கணும். மகாவிஷ்ணுனாலும் சிவன் தான், சிவம்னாலும் மகாவிஷ்ணு தான். ஆனால் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டது கிடையாது. மகாவிஷ்ணு பல முறை சிவபெருமானை வழிபடுறார். ஏன்னா அந்த சக்தியிலேருந்து வந்தது தான் மகாவிஷ்ணு, அதிலேருந்து வந்தது தான் அம்பாள், அதுலேருந்து வந்தது தான் 5 பஞ்சபூதம்,
இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க் அது. அதெல்லாம் தோன்றலைன்னா இங்கே உலகம்னு ஒன்று இருக்காது. அதனால் மகான்கள் தோன்றியது, மனுஷன் தோன்றது அவன் விருப்பத்துக்கு இங்கே பிறக்கிறான். ஆனால் மகான்கள் இங்கே பிறந்ததுக்கு காரணம் இறைவனுடைய விருப்பத்துக்கு பிறந்தாங்க. அந்த மகான்கள் இந்த உலகத்தில் வரலன்னு சொன்னால் நமக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, நல்லதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, கெட்டதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஏதோ ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்துருப்போம் நம்ம. அந்த மகான்கள் வகுத்து கொடுத்ததால தான் நம்ம மனிதர்களாக வாழ்ந்துன்னுக்குறோம், நல்ல மனப்பக்குவத்தோடு வாழறோம், நல்ல குடும்பங்கள் நடத்துகிறோம். இதையெல்லாம் அந்த மகான்கள் கற்றுக் கொடுத்தது தான். அதனால தான் நான் மகான்களுக்கு முதல்ல அங்கே சிலைங்களை வச்சேன். 18 சித்தர்கள் உலகத்தில் எங்கேயும் செய்யாத விஷயங்கள்லாம் செய்தேன். 18 சித்தர்களை கோபுரத்தில் வச்சேன், 18 மகான்களை சுற்றி வச்சு கண்ணாடி போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா மகான்ன்றவன் தனி ஆசிரமத்துக்கு சொந்தம் இல்லை, தனி மக்களுக்கு சொந்தம் இல்லை. அவன் மகான் எப்போ ஆகிறான்னா அவன் உலகத்துக்கு சொந்தமானவன். அவனை யார் ஒன்றாலும் கொண்டாடலாம், இது யாருக்கும் உரிமையற்றவன். அவன் தனி மனிதனாக இருக்கும்போது அவன் வீட்டுக்கு உரிமையானவன். வீட்டில் இருக்கிறவங்க தான் கொண்டாடுவான், ஊரில் இருக்கிறவங்க கொண்டாட மாட்டான். அப்போ மகான்கள் தோற்றம் இறைவனுடைய ஆணைக்கு ஏற்று நடக்குது. அவன் வரான், அவனுடைய காரியங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் உலக மக்களுக்கு சொல்லிவிட்டு அவன் எங்கேருந்து வந்தானோ அதில் போய் இணையிறான். அதுதான் இணையிறது தான் சிவம். எல்லாத்தையும் அணைச்சிக்கிறது சிவம், எல்லாத்தையும் அனுப்புறதும் சிவம். சிவம் தான் ஒரு கடவுள் தான் உலகத்தில். சொல்லு. நீரில்லா நெற்றி பால் என்கிறார் திருமூலர், மந்திரமாவது நீர் என்கிறார் ஞான சம்பந்தர். எதற்கும் இல்லாத தனித்துவம் திருநீருக்கு எதற்கு? ஒரு மனுஷனாக பிறந்தா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய பேர் சில தவறுகள் செய்கிறாங்க. குடும்பத்தோட கணவன் மனைவியோடு இருக்கிறவன் திருநீரும் குங்குமமும் இடணும். மனைவி வரும் குங்குமம் வச்சுன்னு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அவள் முண்டச்சிக்கு சமமானவங்கள ஆகிடுவாள். ஆனால் அவள் கணவனோடு இருக்கிறன்ற அர்த்தத்துக்கு குங்குமம் வச்சு அதுக்கு மேலே திருநீர் வச்சா இவன் குடும்பத்தில் வாழறாங்க, கணவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ முண்டச்செல்லாம் போட்டு வச்சுக்கின்னு தான் தெரியுறாங்க, அதெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதனால் நீ ரெண்டையும் வைக்கணும். அதே மாதிரி கல்யாணம் ஆம்பளைங்க என்ன பண்ணணும், திருநீர் வச்சு திருநீர் இருக்கிற குங்குமம் வைக்கிறோம். அப்போ நான் குடும்பத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் எதையும் வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா எனக்கு குடும்பமும் இல்லை, குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை, நான் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு அனாதையாக நின்றுங்கிறேன். அதனால் நான் வைக்கணும், நீங்கள்லாம் வைக்கணும். அப்படி வச்சால்தான் வித்தியாசம் தெரியும். மனைவி இறந்துட்டால குங்குமத்தை கலைச்சிடணும், கணவன் இறந்துட்டான்னா குங்குமத்தை கழிச்சிடணும். நீர் மட்டும்தான். ஏன் நீர் இடுறோம் அப்படின்னா, நீ செத்தினா நீராக தான் போகிற, நீ செத்தினா மண்ணாக தான் போகிற. அந்த நீர் தான் உண்மையான நீர். அந்த நீரை நெத்தியில் இல்லைன்னா அந்த நெத்தியே பாழுன்னிட்டான். நீரில்லா நெற்றி பாழுன்ட்டான். ஆனால் நிறைய பேர் திருநீர் இடத்துக்கு வெக்கப்படுறாங்க. என்ன பண்ணுறது? அவங்கள சொல்கிறது தான் சொல்ல முடியும், கும்பத்தை அடிக்க முடியும். அதனால் நம்ம சொல்ல வேண்டிய கடமையை நம்ம சொல்லுவோம், செய்யறதும் செய்யாதான் அவங்க விருப்பம். ஞானி, சித்தர், மகான் இவர்கள் மூவரும் இறைநிலை அடைந்தவர்களே, ஆனால் எதற்கு இத்தனை பெயர்கள்? ஞானி, சித்தர், மகான் இவர்கள் மூவரும் இறைநிலை அடைந்தவர்களே. ஆமாம். ஆனால் எதற்கு இத்தனை பெயர்கள்? சித்தர் என்றவன் மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான், மனுஷன் கூட உலாவலை. மகான்கள் ஞானிகள் என்றவன் மனிதனோடு வாழ்ந்து கடவுளை பற்றி மனிதர்களை எடுத்து சொல்லி கூடவே உறவாடணும். அதனால் இவனுக்கு மகான் ஞானின்னு பேர். அவன் மனிதனை விட்டு ஒதுங்கி வாங்கி மக்கள் எப்படி வாழணும்னு எழுதி போட்டதோடு சரி. அதனால் அவனுக்கு சித்தன்னு பேர். சித்தன்னா அறிவாளின்னு அர்த்தம், மகான்னா ஞானின்னு அர்த்தம். சாமி, தியானம் என்றால் என்ன? தவம் என்றால் என்ன? தியானம் செய்வதனால் இறைவனை அடைய முடியுமா? தவம் செய்வதனால் இறைவனை அடைய முடியுமா? என்னது தியானம்? தியானம் என்றால் என்ன? தவம் என்றால் என்ன? ரெண்டும் ஒன்று தான். தியானம் பண்ணாலும் உன்னையே நினச்சிக்கின்னு நீ உட்காந்துன்னு இருக்கிறது தியானம். தவம்ன்றது வேறு ஒரு பொருளை மனசுக்குள்ளே நிறுத்திக்கின்னு செய்கிறது தவம். ஆனால் ரெண்டுமே ஒரு செயலுக்கு தான் காரணம். அது தவமும் ஒன்று தான், தியானமும் ஒன்று தான். ஆனால் தியானம் பண்ணுறேன்னு கண்ணை முடிக்கணும், என் பொண்டாட்டி என்ன பண்ணுறேன், என் பிள்ளை என்ன பண்ணுறான், சொத்து என்னாச்சு, சுகம் என்னாச்சுன்னு யோசிச்சுன்னு தியானம் பண்ணுறது, அது பேர் தியானம் இல்லை, அது பேர் விழிப்பு. தியானம்ன்றது உன்னை இறைவனுக்கு நீ தானமாக கொடுத்தினா அதுதான் தியானம். அந்த இறைவனுக்கு உன்னை தானமாக கொடுக்கும்போது உன் நினைவு அங்கே இருக்காது, நீ இருக்க மாட்டேங்க, உன் உடல் தான் இருக்கும். அதனால் அதுதான் உண்மையான தியானம். கோயிலில் கூட போனீங்கன்னா நிறைய பேர் கண்ணை மூணு மூலிகை உட்காந்துருப்பாங்க. சோறு கட்டினால தெரியலையே, வேலைக்கு போகணுமே, மணி ஆகுது, நான் கண்ணை மூணு நீங்கள் உட்காந்துங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் தியானமாகாது. தியானம்ன்றது தன் நிலையை இழந்துறது தான் தியானம். தவம்ன்றது தான் அப்படி தான். ஒரு பொருளை நினச்சா அந்த பொருளோடு நீ இணைஞ்சிட்டு நீ இல்லாமல் போகிறது தான் தவம்.
மானாதி மானம் இடுக்கையிலே தீப மங்கள ஜோதி எடுக்கையிலே ஞான அனுபூதி உதிக்கையிலே குரு நாதன் நாடி துதிக்கையிலே. சாமி மானாதி மானமான என்ன சாமி? ட்ரெஸ் எல்லாம் ஒத்து போட்டுறதா இல்லை என்ன சாமி? நீ எதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுங்கிற? யாருக்கோசம் போட்டுங்கிற? மானத்தை மாறி உடலை மாறிக்கிறது. மான மரியாதைக்கு தான் போட்டுங்கிற. அந்த மான மரியாதைக்கு நீ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். கலர் கலராக ஏன் பார்த்து போடுற? மற்றவன் பார்க்கறதுக்காக போடுற. கலர் கலராக போடுறியா அதோட விட்றியா? என்ன பேண்ட்டு போடுறியோ அதுக்கேற்ற ஷர்ட்டு தேடுற, என்ன புடவை கட்டுறியோ அதுக்கேற்ற ஜாக்கெட்டு தேடுற. இதெல்லாம் எதுக்காக தேடுற? உனக்காக போட்டுக்கிற. உனக்காக போட்டுனா என்ன ஒரு ட்ரெஸ்ஸு போடணும். ஆனால் அப்போ நீ போடுறதெல்லாம் உலகத்துக்காக போட்டுன்னுக்கிற. உலகம் உன்னை பார்க்கணும், அதுக்காக நீ போடுற. இது இருக்கக்கூடாது. இது இருக்கிறவங்களுக்கு கடவுள் அனுகிரகம் கிடைக்காது. அதனால் சொன்னார் அருணகிரி, அகஸ்தியர், மானா அபிமானம் விடுக்கையில் இந்த மான ஈனத்தை நீ மறந்தீன்னா கடவுளை பார்க்கலாம். இந்த மான ஈனம் இருந்து நீ உலகத்தை பார்க்குற வரையும் கடவுளை பார்க்க முடியாது. அதனால் சொன்னார் மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலே அப்படின்னார். சொல்லு சாமி. தென்னை ஓலைக்கும் மனிதனுக்கும் தொடர்பு சாமி? தென்னை ஓலைக்கும் மனிதனுக்கும் தென்னை ஓலை தென்னை ஓலைக்கும் மனிதனுக்கும் தொடர்பு. இறந்துட்டாலும் தென்னை ஓலை விற்கிறாங்க. அதான் லேடிஸ் இதானாலும். ஓ, பாடைக்கு போயிட்டியா? ஆமாம், பாடைக்கு வந்துட்டேன். சரி, முடிவுக்கே போயிட்ட நீ. உன் முடிவு இப்படி தான் இருக்கணும். தென்னை ஓலைன்றது மண், இந்த உடலுன்றது மண். இந்த மண்ணோட மண்ணாக கலந்து கட்டி போகிறது தான் ஊது. 7 புல்லு கட்டுவாங்க அதில் குறுக்கம். 2 நெடுக்கு 7 குறுக்கு கட்டுவாங்க. இது உன் உடலினுடைய அமைப்பு. 2 எலும்பு உனக்கு மொத்தமாகுது, குறுக்கு எலும்பு 7 இருக்குது. இந்த 7ஐயும் பின்னி வச்சு கட்டி வெக்கான்றது நெருப்பு. வெக்க உன் தலைமாட்டில் வச்சு கொளுத்தத்துக்கோசம் எடுத்துன்னு போகிறாங்க சாமி. வாஸ்து மரக்கன்றுகள் வாஸ்து மரக்கன்று நானாக வச்சுக்கின்றது தான் அது. அப்படின்னு ஒரு மரக்கன்றே கிடையாது, மரம் தான் சாமி. அடைத்திட்ட வாசலின் மேல் மனம் வைத்து படைத்தவனை தன்னையே பார். மேல் மனம் எங்கே வைக்கிறது? நீ மேல் மனம் வச்சுன்னா வேலை தெரியாத, வீடு தெரியாத, வாசல் தெரியாத. அதனால் மேல் மனம் வைக்க முடியாது. கீழ் மனத்தில் இருக்கும்போது தான் உலக வாழ்வு. மேல் மனத்துக்கு போனால் கடவுள் வாழ்வு. ஆனால் மேல் மனுஷன் ஆம்பளை வந்து பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும், ஆணு வந்து ஆகாயத்தை பார்த்து நடக்கணும். யாரால் நடக்க முடியும்? ஒரு பொம்பளை ரோட்டில் போகும்போது யார் நம்மளை பார்க்குறான், ரசிக்கிறான்னா ரசிக்கலையான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கின்னு போகிறான். கேட்டால் வீட்டுக்கு வந்து சொல்கிறான், அப்புறம் என்னை முறைச்சி பார்த்தான். நீ பார்க்காத எப்படி அவன் பார்த்து தெரியும் உனக்கு? இல்லை, நீ என்ன பண்ணுற? போகும்போது ரோட்டில் மேலே பார்த்துக்கின்னு போகிற, யார் போகிறாங்க யார் வர்றாங்க சுற்றி சுற்றி தேடிக்கின்னு போகிற. அது உன் வயசு கோளாறு. அதனால் நீ எங்கேருந்து மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது, பார்க்குற மாதிரி பார்த்துக்கின்னு போ. சாமி. விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடப்படுகிறது? அதுவும் திருட்டு விநாயகர் வச்சு வழிபட்டால் நினைச்சது நடக்கும். ஆமாம், இதெல்லாம் விநாயகர் சக்தி திருடின்னு வந்து வச்சா பெரிய சக்தி வந்து. நான் கூட போய் திருடலாமா பாரு. ஏன்பா சினிமா கதையை எல்லாத்தையும் வந்து பேசினுக்கிற? நல்ல கதையை பேசுப்பா. விநாயகர்னு ஒரு பொருள் உடலில் இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் மனிதன்னு ஒருத்தன் இருக்க மாட்டான். அடிப்படை விநாயகர் தான். மனித ஆன்மீகத்துக்கு அடிப்படை விநாயகர் தான். அதனால்தான் எந்த பூஜை பண்ணாலும் விநாயகரை முதல்ல வச்சு பூஜை பண்ணுறது. ஏன்னா விநாயகர் எப்படின்னா, ஒரு முதலமைச்சரை பார்க்கணுன்னா நேராக போய் நான் முதலமைச்சரை பார்க்க போகிறேன்னு பார்க்க முடியாது. வட்ட செயலாளரை பிடிக்கணும், பகுதி செயலாளரை பிடிக்கணும், மாவட்ட செயலாளரை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரை பார்க்க முடியும். அது மாதிரி நீ பிள்ளையாரனுடைய உதவி இல்லாத மற்ற தெய்வத்தை நீ தொழ முடியாது. ஏன்னா மூலாதாரத்தில் முதல் பொருளாக இருக்கிறது அதுதான். அது வழி விட்டால் தான் மற்ற கடவுள்கிட்ட போக முடியும். அப்போ பிள்ளையாருக்கு மேலே சக்திக்கிறார், சக்திக்கு மேலே விஷ்ணுங்கிறான், விஷ்ணுக்கு மேலே ருத்ரங்கிறான், ருத்ரத்துக்கு மேலே சிவம் இருக்கிறான். இத்தனை கடவுளையும் நீ பார்க்கணுன்னா இது வழி விடலன்னா எதையும் பார்க்க முடியாது. அதனால் முதல் பூஜை பிள்ளையாருக்கு போட்டான். பிள்ளையார் தான் முக்கியம்னா. முதுகு தண்டே வந்து பிள்ளையாரனுடைய தும்பி தான். என்ன, எலி வந்து உன் உடம்புல ஓடுற விந்து தான். அதுக்கு தான் அவ்வளோ பெரிய பிள்ளையார் இவ்வளோ உண்டு குட்டி எலி மேலே உட்காந்து அதுக்கு இருக்கிறது தெரியாது, சட்னி ஆகிடாது. அது எதுக்கு வச்சுக்குது? அதை எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது நம்ம. சாமி. இறந்த பின் உடல் தானம் செய்கிறாங்க சாமி, அது தர்மத்தில் சேருமா சாமி? இறந்த பிறகு தானே பண்ணுறாங்க. அப்புறம் அத்தா என்ன போனேன், நான் இருக்கும்போது 2 கண்ணை கொடுத்துட்டு வந்துடு, அதான் தானம். நீ செத்த பிறகு எவனா வந்து நோண்டும் போது உனக்கு தெரிய போதில்லை. அது ஒன்றும் தானம் ஆகாது. அவனா கொள்ளாச்சுன்னுக்கிறான்னு அர்த்தம். அது முன்னாடி எழுதி வச்சுருவான். உதவாத கண்ணாகி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கண் தானா நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு என்ன ஒரு அடிப்பட்டு என் கண்ணு போச்சுன்னா எடுத்துப்பேனா? அப்புறம் எதுக்கு அது கண்தானம் கொடுக்குறது? உயிரோடு இருக்கும்போது 2 கண்ணுக்கு இது ஒரு கண் எடுத்துக்குப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கண்தானம் ஆகிடும். நீ தானம் பண்ணன்னு அர்த்தம். நீ செத்த பிறகு எதை எடுத்து என்ன பிரயோஜனம்? உதவாத பொருள் யாருக்கான உதவட்டோன்னு எடுத்து வைக்கிறான்.
அது என்ன பெரிய விஷயமா இது? அதை பெருசாக பேசிக்கிறான் உலகம். போட்ட விடு. ஆத்மாங்க சாமி. நல்ல வேலை போ. குருவருள் இல்லையே திருவருள் இல்லை சார், என்ன? இப்போ திருன்னா என்ன? திருன்னா மூணுன்னு அர்த்தம். திருன்னா மூணு. அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்தால் தான் கடவுள். முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனுஷன். இந்த முப்பொருள் சேர்க்கணுன்னா குரு தேவை. அதனால் குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். அப்போ குரு அருள் இல்லாத இந்த முப்பொருளை சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாதால் நீ மனுஷன், சேர்த்தினா நீயும் கடவுள். இதை சேர்க்க கற்றுக் கொடுக்குறது தான் குரு. அப்படின்றது தான் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். சமமாக ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைய எடை போட்டோம்னா, ஒரு 10 கிலோ குழந்தைய எடை போட்டோம்னா 100 கிலோ வெயிட் வச்சோட இன்னொரு தராசில் ஏற மாட்டேங்குது. அப்போது பாவம் அதிகமாக இருக்குது. அப்போ இது சமமாகணும். சமமாகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த தராசுலையும் அதிகமாக வைக்கணும். அப்போ தான் சமம் ஆகும். இந்த தராசில் என்ன வைக்கணும்? தர்மத்தை வைக்கணும். அந்த தராசில் பாவம் இருக்குது, இந்த தராசில் தர்மத்தை வைக்கும்போது சமமாகும். அப்போ உன் பிறப்பு தடுக்கப்படும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். முதல்ல நீ பிறக்கிறது அப்புறம் முதல்ல வாழறது நிம்மதியாக வாழுங்க. பிறக்காது இருக்கு, பிறந்தாகி போச்சு, இனிமேல் வானான்னு சொல்ல முடியாது. பிறந்தது இல்லாத நம்மளோட மட்டும் நிற்கல, நம்ம வேறு கூட்டு சேர்த்துக்கணும். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துக்கணும். அதனால தான் சொன்னான், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு. அப்போது இந்த ஐம்புலனை எப்படி சுட்டா இருக்க முடியும்? அடுத்துட்டா நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அது ஒரு சுகமான தூக்கம், அந்த தூக்கத்தை எடுக்க முடியாது. அதனால் சொல்கிறான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன். யார் வீட்டு பொண்ணும்? நான் ஒண்டியாக இருந்தேன், சுதந்திரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, ஊராமட்டு பொண்ணை போய் தேடி பிடிச்சி கட்டின்னு வந்துட்டேன். சரி, கட்டின்னு வந்துட்டேன், ஊரெல்லாம் துன்பப்படுறான். அப்பவும் நான் இருந்தில்ல, நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு துன்பப்பட்டுங்கிறேன். சரி, இந்த துன்பம் நம்மளோட போட்டோம், நின்னுமா நிற்கலையே, நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம். அப்போ அந்த குழந்தைய அந்த துன்பப்பட போதுன்னு யோசனை பண்ணோமா? ஆனால் அந்த துன்பமுத்துலேயும் இன்பம் இருக்குதுன்னு நினச்சிக்கினே அதை செயல் செய்துன்னுக்கிறோம். அதனால் அந்த குழந்தை பிறந்தது, இந்த பொண்டாட்டியாவது அர்த்தம் விட்டு பொண்ணு அடிச்சு தெத்திடலாம், ஆனால் உன் பிள்ளையை தத்த முடியாதுடா. நீ போகிற வரைக்கும் சுல்லானி மாதிரி குத்திக்கின்னு தான் இருக்கும், நீ எங்கடா சுகத்துக்கு போகிறதுன்ட்டான். அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணால், கொண்டாட்டி குழந்தை குட்டி வேணாம், நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சி ஞானி அம்மாவலான்னு எல்லாரும் விட்டுட்டு 10 வயசில் 12 வயசில் போனோம். அவன் தான் ஞானி. பிச்சை நிறைய நல்லாக்கிறவங்களாம் பிச்சை எடுத்துன்னுக்குறான். அந்த பிச்சையை சொல்லுது, மனமில்லாத பிச்சைன்னு ஒன்றுக்குது. ஊரை ஏமாற்றி எடுக்கிற பிச்சை இல்லை இது. அந்த பிச்சையால் ஒரு பாவமும் போகாது. ரமண மகரிஷி இருந்தார், அவர் சட்டி எடுத்துக்கின்னு போவார். அவர் ஒரு பிராமணன். அவர் அப்படி இருந்தோம், அவர் அண்ணா கயிறு கூட கிடையாது. நீ பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? அது சொத்து சோகம் வச்சுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? பொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? ஆனால் இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு மனுஷன் இருக்கிறான். அவர் பண்ணது அது இல்லை, மனமில்லாத பிச்சை அது. அவர் போய் பிச்சை எடுத்துன்னு வந்தார், அந்த சட்டியில் இருக்கிற சோத்தை அவர் கூட இருக்கிற 4 பேரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. அது பிச்சை. நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பிச்சை இல்லை, சுயநலம். அது பெற்றவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு தான், புண்ணியம் மட்டும் வராது. நீ உன் வீடு கட்டி வச்சிருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துப்பானா? உன் பிள்ளை தானே எடுத்துப்பான். அப்போ நீ செய்த பாவமும் உன் பிள்ளைக்கு தானே சேரும், பக்கத்து வீட்டுக்காரன் எடுக்க மாட்டானே. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பாவம் நம்ம பிள்ளைக்கு சேரான்னு சேர்த்து வைக்கலாம் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடுறோம். அதனால தான் நான் பாவத்தையும் சேர்த்து வைக்கல, என் பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கல. நீ சம்பாரிச்சு நீ சாப்பிட்டுக்கோ, எந்த சொத்து சோகம் நான் வைக்கல. ஏன்னா நான் அவங்க வாழணும்னு சொத்து சோகம் சேர்த்தா நானும் பாவத்துக்கு போனால் அவனும் பாவத்துக்கு போயிடுவான். எது கிடைக்குதோ அது வரைக்கும் சாப்பிடும்போது மனுஷன் அமைதியாக வாழ்வான். எது இல்லாததெல்லாம் இவன் ஆசைப்படும் போது இவன் துன்பத்துக்கு ஆளாயிடுவான். அது மாதிரி வந்து சேர்ந்துடும் பாவம். அப்பா அம்மா புண்ணியம் செய்யட்டும், பாவம் செய்யட்டும். முதல்ல நம்ம புண்ணியத்தை செய்ய கற்றுக்கலாம். அப்பா அம்மா செய்த பாவத்துக்கு அடையாளங்குதா? அப்பா அம்மா செய்த புண்ணியத்துக்கு அடையாளங்குதா? ஆனால் நீ செய்யறதுக்கு உனக்கு அடையாளங்குதா? அதை செய்ய, எல்லாம் அழியும். நீ அதை செய்தால் அவங்க புண்ணியம் செய்யிட்டாங்க, நான் ஒன்றும் செய்வேனாங்க, அவங்க பாவம் செய்யிட்டாங்க, நான் எதுவும் செய்வேனாங்கன்னு இருக்காது. உன்னை நீ காப்பாற்றிக்கினா உனக்கு பாதுகாப்பு தேடிக்கும். அதான் நல்லது. அப்புறம் நேற்று விசாக நட்சத்திரம், முருகனுக்கு பிறந்த நாளாம். எந்த முருகனுக்கு பிறந்த நாள்? இந்த கல்லு சில முருகனுக்கு பிறந்த நாளா? உண்மையான முருகன் எது?
யாருக்கு பிறந்த நாள்? எல்லாம் ஊரில் பக்தியில் இருக்கிறவங்களும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, யோகத்தில் வரவனும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆமாம். ஆனால் உண்மையான முருகனா யார்? ஐயா சொன்ன முருகன் வேற, சராசரி மக்கள் சொல்கிற முருகன் வேற. ஆனால் யாரையும் முருகனே தெரியாத முருகனும் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அது உண்மையான முருகனா யார்? முருகன் வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அசுரனை அழிக்கணும். அசுரனை அழிக்க வேண்டிய வேலை இல்லைன்னு சொன்னால், அசுரனே இல்லைன்னு சொன்னால் முருகன் வர வேண்டிய வேலையும் இல்லை. அப்போது தெய்வம்னு ஒன்று வரணும்னா அசுரன் ஒருத்தன் வேணும். அப்போ முருகனுக்கு முன்னாடியே யார் வந்துட்டது? அசுரன் வந்துட்டான். அப்போ முருகனுக்கு மூத்தவன் யார்? அசுரன் தான். இப்போ இந்த அசுரனை அழிக்கணும், அதுக்கு முருகனை வரணும். இந்த முருகன் எப்போ வருவான்? எங்கே இருக்கிறான்? அவனை யார் கொண்டு வருவா அப்படின்னு சொன்னால், இந்த உடம்புல இருக்கிற இந்த 6 ஆதாரம் தான் முருகனுடைய வடிவம். இந்த 6 ஆதாரத்தையும் நம்மளுடைய பாடத்தின் மூலிமா ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 6 தலையாக இருக்கக்கூடிய முருக இப்போ ஒரு தலையாக நின்றுக்கின்னு ஏக அச்சரனாக நின்றுப்பான். அப்போ தான் முருகன் வந்து பிறப்பான். அந்த முருகன் எப்படி இருப்பான்? மனமாகிய அசுரனை அழிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு கிடைச்சிரும். அப்போ எனக்குள்ள உதயமாகக்கூடிய அந்த முருகன் யார் அழிக்க போகிறான் அப்படின்னு சொன்னால், இந்த மனமாகிய அசுரனை அழிச்சிட்டான்னு சொன்னால், முருகன் அசுரனை அழிச்சானா? ஆட்கொண்டானா? ஆட்கொண்டான். அடிக்கலை. அடிக்கிறதுன்னா அவன் பிறந்த அவனை வேற ஒரு வடிவத்துக்கு போயிருக்க மாட்டான், ஒன்றும் இல்லாத போயிருப்பான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முருகனும் ஆட்கொண்டான். எப்படி ஆட்கொண்டான்? மயிலாவும் சேவலாவும் ஆட்கொண்டான். இங்கே முருகன் பிறந்தாலும் 2 விதமாக தான் ஆட்கொள்வான். அந்த 2 வடிவம் எதுன்னு சொன்னால், ஒன்று விந்துவாகவும் ஒன்று நாதமாகவும். இந்த விந்து நாதம்ன்ற ஒரு பொருளை எனக்குள்ளே நான் உணரும் போது தான் முருகன் பிறந்ததுக்கான வடிவம் நமக்கு தெரியும். அன்னைக்கு தான் மனம் என்ற ஒரு அசுரன் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் நிற்பான். அப்போ நமக்குள்ளே எது பிறக்கணும்? விந்துவும் நாதமும் பிறந்தால் மட்டும்தான் மனமான அசுரன் அழிவான். அதுக்கு இந்த 6 ஆதாரத்தையும் நான் ஒன்று சேர்த்து ஒரு நிலையில் நான் நிற்கணும். அப்போ உண்மையான முருகன் எங்கே இருக்கிறான்? எனக்குள்ளே பிரிஞ்சு இருக்கிறான். நான் குரு கொடுத்த மந்திரத்தால் பிரிஞ்சு கிடக்கக்கூடிய முருகனை ஒன்று சேர்த்துட்டேன்னு சொன்னால், அன்னைக்கு மனமாகிய அசுரன் அழிஞ்சு எனக்குள்ள நாதமும் ஜோதியும் ஒளிவிட்டு பிரகாசிச்சதுன்னு சொன்னால், நான் நானாக இருக்க மாட்டேன், நான் அவனாக மாறி நிற்பேன். அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இங்கே வந்தோன்றதை மறந்துட்டோம். இல்லைன்னா இந்த உலகம் எனக்கு மறைச்சிடுச்சு. நீ எதுக்கு வந்தேன்னு மறைச்சிடுச்சு. அப்போ அந்த உண்மையை நான் உணரணும்னு சொன்னால் எனக்குள்ளே இவ்வளோ விஷயங்களும் நடக்கணும். இந்த முருகன் உதயமானது தான் வைகாசி விசாகம். அங்கே கும்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்கே இருக்கிற முருகன் பிறக்க போகிறதே கிடையாது. சரிங்களா? இந்த முருகன் நமக்குள்ளே பிறந்தால் நமக்கு முக்தி மோட்சம்ன்ற எல்லாம் கிடைக்கும். அப்புறம் இப்போ நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சூட்சமத்தில் பாடம் வாங்கிட்டேன், சூட்சமத்தில் போகிறேன், சூட்சமத்தில் பாடம் வாங்கிட்டேன் இப்படின்னு எல்லாமே மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்காங்க. ஆமாம். சூட்சமத்தில் போகிற ஆளுக்கு பசி எடுக்குமா, தூக்கம் வருமா, தாகம் எடுக்குமா? சூட்சம்னா என்னதான் எனக்கு ஒன்றும் புரியல. நானும் பண்ணிகிட்டே 10 வருஷமாக வந்துட்டு தாங்கிறேன். நான் ஒரு நாள் சூட்சமத்தில் பார்க்கவே முடியல, போக முடியல, தெரியல எனக்கு. அதை சொன்னால் தெரிஞ்சுக்கும். அதே சிலருக்கு வந்து மந்திரவாதி மாதிரி கதை சொன்னால் தான் பிடிக்கும். இந்த தாத்தா பாட்டிலாம் கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய மரம், அது என்ன பெரிய இழுக்கும்போதே அந்த சுவாரஸ்யம் வரணும். ஒரு பெரிய மரம், அந்த பெரிய மரத்தில் ரொம்ப நாளாக ஒரு பேய் அங்கே இருந்தது. அப்படின்னு இழுக்க 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 அந்த சுவாரஸ்யத்தை ஒரு குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அப்போ தான் அது கதை கேட்கும். அந்த கதை சொன்னும்போது தான் அது உட்கார்ந்து கேட்கும். அதை போல் மனசெல்லாம் அடக்கணும்னு வரக்கூடிய இடத்துல மனசை வளர்க்கறதுக்கான பயிற்சிகளை சொல்லிவிட்டு, நீ சூட்சுமத்தில் போயிட்ட, ஒருத்தன் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த தப்பு திருத்தணும். அதை நம்ம வந்து தூண்டி விடக்கூடாது. இங்கே அதான் சொன்னேன் இல்லையா, சூட்சுமன்றது எவ்வளோ நுணுக்கமானது. அவ்வளோ நுணுக்கமான பொருளை நான் எப்படி உணர முடியும்? உணரவே முடியாது. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை என்ன பண்ணுங்க, நான் சூட்சுமத்தில் போயிட்டேன். அப்போனா சூட்சுமனா என்ன தெரியுமா? சூட்சுமனா என்ன? உடம்புனா என்ன தெரியுது, சூட்சுமனா என்ன யாராவது சொல்ல முடியுமா? இல்லை போனவங்க சூட்சுமனா என்ன சாமி
அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுவாங்களான்னா பதில் சொல்ல தெரியாது. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை நான் சூட்சமாக போனேன்னா இது பல பேர் சொல்லக்கூடிய கதையை கேட்டு 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 இவங்களும் தன்னைத்தானே அந்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க. இது எங்கேயாவது காப்பாற்றுமானா இந்த பொய் ஒரு நாளும் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்காது, கரை சேர்க்க போதே கிடையாது. அப்போது மூடத்தனத்தை எல்லாம் தூக்கி எரிக்க வேண்டிய இடத்துல மூடத்தனத்தை வளர்க்கக்கூடாது. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லக்கூடிய இடம் இது இல்லை, ஐயாவுடைய இடம் இல்லை, அதுக்கெல்லாம் வேறு வேறு இடங்குது. ஏன்னா அந்த இடத்துல போனோம்னா வந்தவங்க திரும்ப திரும்ப வரணும். வந்தவங்க திரும்ப திரும்ப வரணும்னா கஷ்டமான வேலையை சொன்னால் திரும்பி வருவாங்களா? இப்போ இங்கே பாடம் கொடுக்குறோம், ஈஸியாக இருக்கா கஷ்டமாகுதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் தாக்கு பிடிச்சி நிற்கிறோம். இது உங்களுடைய வைராகியத்தை காட்டுது. உங்களுக்குள்ளே இவ்வளோ வைராகியம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ வெளியவும் கஷ்டம், இந்த பாடமும் கஷ்டம். ஆனால் இதை விட்டால் வேறு கைப்பொருள் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை எல்லாரும் கடைப்பிடிப்பாங்கன்னா யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப ஆட்கள் வரணும்னு சொன்னால் அங்கே மதிய மயக்கக்கூடிய வேலைகளை அங்கே கற்றுக் கொடுக்கணும். அப்போ உட்கார வச்சுட்டு கண்ணை முடிக்கினே எப்பா ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுட்டு இப்போது உனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு என் மனம் சொல்லிச்சுன்னா அது ஏதோ ஒரு பொருளை கவனிக்கும். அப்போ உன் தலைக்கு மேலே ஏதாவது தெரியுதா பாரு, நிலவு தெரியுதா பாரு அப்படின்னு சொன்னால் என் மனம் நினச்சா நிலவு தெரியும். சரி, நிலவுக்கு அப்புறம் ஏதாவது தெரியுதா, சூரியன் தெரியுதா பாருன்னா என் மனம் நினச்சா சூரியனும் தெரியும். ஆனால் இதெல்லாம் உண்மையானா இது எதுவுமே உண்மை இல்லை, பொய். சரி சாமி, இந்த பொய்யை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் அவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆனந்தமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் வந்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, அப்போ திரும்பவும் எப்போ அங்கே போகலாம் அப்படின்ற எண்ணத்தை அங்கே உருவாக்குவாங்க. ஆனால் இதனால் ஏதாவது பலன் உண்டான்னு சொன்னால் அதனால் அவங்களுக்கு எந்த பலனும் இருக்க போகிறதே இல்லை. அப்போ இதை போல தான் ஊருக்குள்ளே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் சூட்சுமத்தில் போனேன்னு பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. சூட்சுமத்தில் யாரும் போகவும் முடியாது சார், போக முடியாது. நான் எனக்குள்ளவே போக தெரியலன்னு சொன்னால் நான் எப்படி அடுத்தவங்க கிட்ட போக முடியும்? ஆனால் நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னாங்கன்னா கேள்விகள் பிறக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அப்படியா சாமி அந்த இடம் எப்படி சாமி இருந்து நான் கேள்வி கேட்பேன். இப்போ போயிருந்தால் அவர் சொல்லுவார், போகலன்னா சொல்லுவாரா? அப்போ அந்த ஆள் என்கிட்ட வந்து சொல்லுவாரா? என்னை பார்த்தா கொஞ்சம் தூரமாக நிற்பார், இவன் ஏடா கூடம் போகக்கூடாது அப்படின்னு நிற்பார். அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இருந்ததுன்னா இந்த மாதிரி கதைகளும் உருவாயிடும் சாமி. ஆனால் இது எல்லாமே பொய். ஒருத்தர் என்ன பண்ணான்னா படம் பார்க்கறதுக்கு போனான் நைச்சோ, இங்கே கூட கதை சொன்னால் தான் புரியும், அந்த விஷயத்தை கரெக்டாக கொண்டு போய் சொல்லுங்க. அவனுக்கு மனசளவில் பயம், இருட்டை கண்டாலே பயம். ஆனால் படம் நல்ல படம், அவங்க தலைவரோட படம் பார்த்தே அவனுக்கு டிக்கெட் கிடைக்கல. நைட் ஷோவுக்கு தான் இப்போ டிக்கெட் கிடச்சிது. பயம் பெருசா தலைவர் பெருசானா ஒரு துணிஞ்சிட்டான், தலைவர் தான் பெருசு அப்படின்னு நான் பண்ணிட்டா துணிஞ்சு நைட் ஷோவும் போயிட்டான். இப்போ வந்துட்டு இருக்கிறான் திரும்பி வீட்டு படம்லாம் பார்த்துட்டு அப்படியே வரான். வெளிச்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுக்கு வந்துன்னுக்கிறான். ஏன்னா ஊர் உள்ளக்குது, வழியில் ஒரு ஆற்று சுற்றி பனைமரம், அந்த வழியாக தான் வந்தாகணும். இவன் பாட்டுன்னு வந்துனே இருக்கிறான். திடீர்னு தொப்புன்னு ஒன்று கேட்குது, மரத்துலேருந்து கீழே இருந்து குச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை. ஆனால் மனசு இப்போது பதப்பன்னு துடிக்குது. அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று குச்சிச்சு மரத்தில் இருந்து அது நம்மள ஏதோ ஒன்று செய்ய போகுதுன்னு வேகத்தை கூட்டுறான். இவன் வேகத்தை கூட்ட மண்ணு வாரி 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 போடுது. இவன் எவ்வளோ வேகமாக போகிறானோ அவ்வளோ வேகமாக மண்ணு வந்து அவன் மேலே விழுந்துனே இருக்குது. இவன் விட்டா போகுதுன்னு செருப்பெல்லாம் விட்டுட்டு ஓடுறான். ஓடி போய் வீட்டில் வந்துட்டான், உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு. மறுநாள் ஏந்து உடம்பெல்லாம் சரியான பிறகு வந்து பார்க்குறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டும் போய். அவன் எங்கே தொப்புன்னு சத்தம் கெடுது அந்த இடத்துல பார்த்தா ஒரு பனை மரத்துலேருந்து பனம்பழம் அந்த ஓலையில் ஊந்தது. பனம்பழம் ஓலையில் ஊந்தோன்னா எப்படி இருக்கான், சலசலன்னு இருட்டில் என்ன வரான், ஒரு பயம் வந்துடும் இல்லையா, அதுதான். சரி, அவன் போன வழியெல்லாம் பார்த்தா இவன் ரப்பர் செருப்பு போட்டுனுக்கிறான். இவன் வேகமாக போக போக இந்த ரப்பர் செருப்புலேருந்து மண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி அடிக்குது. இவன் காலையே தான் தூக்கி அடிக்குது. அப்போ அங்கே பேய் இருந்ததா இல்லையானா, பேய் இல்லை, அவன் கற்பனை நடக்கக்கூடிய விஷயங்களை உருவகப்படுத்துது. பேயே வந்துட்டா மாதிரியும் அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மேலே மண்ணு தூக்கி போடுற மாதிரியும் இவன் உருவகப்படுத்துகிற மாதிரி இங்கே சூட்சுமத்தில் போகிறேன் அதை பண்ணுறன்றவனும் இந்த பேய் ஓட்டுற கதை மாதிரி தான் சாமி.
இதனால் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இருக்காது. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்.